வெல்கம் டு ட்ரீம் அகாடமி. இப்போ வந்து வயது ப்ராப்ளம் பார்ப்போம். தற்பொழுது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு அதிகம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை விட 4 மடங்கு அதிகம் என்றால் தந்தை மற்றும் மகனின் தற்போது வயதுன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு ஆப்ஷனை பார்த்து இந்த ஆன்சர் வந்து செக் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் பாருங்கள். தற்பொழுது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு அதிகம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் வந்து தந்தையும் மகனோட வயதும் அந்த 5 மடங்காக இருக்கிற மாதிரி செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். அப்பாவோட வயசு வந்து 70, பையனோட வயசு வந்து 10. ஸோ 10 ஒரு வேளை இங்கே 50 இருந்தால் இது ரைட்டு. ஸோ இது தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 6, மகனோட வயசு 6 இருந்தால் அப்பாவோட வயசு எவ்வளோ இருக்குன்னா 5 மடங்கு. ஸோ 5 எவ்வளோ வரணும், 30 வரணும். ஸோ இதுவும் தப்பு. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். பையனோட வயசு 5, ஸோ அப்பாவோட வயசு எவ்வளோ இருக்கணும்னா 5 மடங்குனா 25 இருக்கணும். ஸோ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் சியை பாருங்கள். பையனோட வயசு வந்து 12, அப்பாவோட வயசு வந்து 20. ஸோ இது வந்து எப்படி இருக்குது, 5 மடங்காக இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்னா சி தான் ஆன்சர். ஒருவேளை இதுலேயே எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்பாவோட வயசு வந்து இங்கே வந்து 50, இங்கே வந்து 30, இங்கே வந்து அதே ஆப்ஷனு. ஸோ இங்கே வந்து என்னென்னா 25, 5. இப்போ பாருங்கள் எல்லா ஆப்ஷனும் ஒரே பேர் இருக்கும். தற்பொழுது இந்த தந்தையின் வயது மகனின் வயதோட 5 மடங்கு அதிகம். எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் ரெண்டாவது சென்டென்ஸை படிக்கணும். போன மாரி ஆப்ஷன் கொடுத்ததுனா ஈஸியாக செக் பண்ணிடலாம். இதில் வந்து இந்தமாரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் ரெண்டாவது ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை விட 4 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அப்பாவோட வயசு இங்கே வந்து 50, பையனோட வயசு 10 அப்படின்னா 4 வருஷம். இங்கே கூட்டினா 54, இங்கே வந்து 14. இது எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14, 4 மடங்கானு பாருங்கள், கிடையவே கிடையாது. ஸோ அடுத்து இது 6, 30 ப்ளஸ் 4 போடுங்க. இங்கே ப்ளஸ் 4, இங்கே வந்து 10, இங்கே வந்து 34. ஸோ இதுவும் 4 மடங்கு வரல. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 25, 5 ப்ளஸ் 4, இங்கே ஒரு ப்ளஸ் 4, 29, 9. இதுவும் வரல. ஸோ ஆப்ஷன் சியை பாருங்கள். பையனோட வயசு வந்து 12, அப்பாவோட வயசு வந்து 60 ப்ளஸ் 4 பண்ணணும். பையனோட வயசு எவ்வளோ வரும் அப்படின்னா வந்து 16 வரும். இங்கே ப்ளஸ் 4. இந்த ப்ளஸ் 4 எதுக்கு போடுறோன்னா 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை விட 4 மடங்கு அதிகமானால. ஸோ இங்கே பாருங்கள் 64. ஸோ இது எப்படி இருக்குன்னா 4 மடங்காக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து சி தான்.